Hello everyone, welcome to Right Tech. இந்த வீடியோல Micromax in Note 1 அப்படிங்கிற மொபைலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இந்தியாவில் தயாரான இந்திய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரொம்ப நாள் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மொபைல் இந்த Micromax மொபைல்ஸ். ஸோ Micromax ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க Micromax in மொபைல் லான்ச் பண்ணுறதா. ஸோ லான்ச் பண்ணிட்டாங்க. அதனுடைய அன்பாக்சிங் மற்றும் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். இது இந்த பாக்ஸில் Micromax in Note 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் ஸ்பெக்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சார் வேல்யூ 0.57. ஸோ இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி மொபைல் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட அந்த சைடில் ஸ்பெக் டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்சைட் ஆஃப் த பாக்ஸில் சிம் எஜெக்டர் டூல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது போக சார்ஜர் 18 வோல்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது டைப் சி கேபிளோடது. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வித் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட Micromax லான்ச் பண்ணியிருக்கிறது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். இந்த மொபைலோட ஒரு ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துடலாம். வலது பக்கத்தில் பவர் பட்டன், அதுக்கு கீழே வால்யூம் பட்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுக்கு மொபைலோட மேலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷனோட ஒரு மைக் வருது. இடது பக்கத்தில் 2 சிம் ஸ்லாட் ட்ரே ப்ளஸ் ஸ்டோரேஜ் ட்ரே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாட்டம் ஆஃப் த கேபிளில் டைப் சி கேபிளோட போர்ட் 3.5 mm ஜாக் ப்ளஸ் ஸ்பீக்கரோட வந்திருக்கு. ஓகே, இந்த மொபைல் பார்க்குறதுக்கே ரொம்ப கிளாஸி லுக், ரொம்ப க்ளோயிங் ஆகுதுல்ல. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மொபைலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பாட்டமில் IN அப்படின்னு சொல்லி இந்த பிராண்டிங்கோட நேம் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பேக் கேமரா 4 கேமரா வருது. ஓகே, இந்த மொபைலை பூட் அப் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மொபைல் நம்மளுடைய ரேஞ்சுக்கு ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லி நம்பலாம். இவங்க என்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்பெக்ஸை பார்த்துடலாம். இதில் மீடியோடெக் ஹீலியோ G85 ஆக்டோகோர் ப்ராசஸர் 12 nanometerல பில்டப் பண்ண சிப்செட் கொடுத்துருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஹெவி கேம்ஸ்க்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுற ஒரு மொபைல் தான். ஸோ கேம் யூசர்ஸ்க்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். இவங்க இதில் கொடுத்துருக்க பேட்டரி 5000 mAh. கண்டிப்பாக நார்மல் யூஸருக்கு மினிமம் 2 நாள் பேக்கப் இருக்கும். கேமிங் யூஸ் பண்ணுற, அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மொபைல் டெய்லி சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லை, ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வோல்ட் எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால அதுலேயும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது பேக் கேமரா பற்றி வருவோம். பேக் கேமரா 48 மெகா பிக்சலில் ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 கேமரா, அதாவது 2 மெகா பிக்சல் ஒன் டெப்த் கேமரா, 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோட ஒரு நாச் வருது. அதில் 16 மெகா பிக்சலோட ஃப்ரண்ட் கேமரா வருது, செல்ஃபி கேமராவா. ஓகே, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த மொபைல் இந்தியன் மேட். ஸோ கண்டிப்பாக இந்தியா மேட் வாங்கணும்னு சொல்லி ஆர்வமாக இருக்கிறவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக இது ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம். எல்லா விதத்துலையும் இது பெஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கிறது ஒரு குறிப்பான விஷயம். ஸ்பெக்ஸை கம்பேர் பண்ணும்போது எல்லா விதத்துலையும் இந்த மொபைல் ஒரு பெஸ்ட்டான மொபைல் கூட சொல்லலாம். ஸோ இதோட ப்ரைஸிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவ் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் 2 வேரியன்ட் இருக்குது. 4GB ரேமோட 64GB ஸ்டோரேஜோட 11,000 rupees வருது. அனதர் வேரியன்ட் அதே 4GBயில் 128GBயோட 12,500 வருது. ஸோ 2 வேரியன்ட். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதே போல் இந்த மொபைலை வாங்குறதுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். இதே போல் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.